டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சியினாலேயோ இல்லை வெளியிலேருந்து வர பிரச்சனைகளை விட கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு மூலியமாக வருகிற இந்த பிரச்சனை தான் அவரால் தாங்கிக்கவே முடியல. எதிர்க்கட்சியை கூட நம்ம சமாளிச்சிடுறாங்க, வெளியிலேருந்து வர பிரச்சனை கூட நான் சமாளிச்சிட்றேன். ஆனால் கூடவே இருக்கிறாங்களே இவங்களை நம்பி நம்பி இவங்க வைக்கிறாங்க பாருங்க பெரிய பெரிய ஆப்பா, இதை தாங்க என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னு விஜய் வந்து புலம்புறாரு. 2 அமைச்சர்கள் செய்த தவறுனால இன்னைக்கு இந்திய கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய பாஜக அரசு கிடுக்குப்பிடி பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசை. விஜய்க்கு பயங்கரமான ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க 2 அமைச்சர்கள். இந்த அமைச்சர்களால் ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். அமைச்சர்கள் ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆர்வ கோளாறுல பேசிடுறாங்க, எதனா ஒன்று செஞ்சிடறாங்க. கடைசியில் மாட்டின் தவிக்கிறது யார் அப்படின்னா விஜய் தான். அவர் பேர் தான் அடிப்படுது. அவர் தான் வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, சோஷியல் மீடியாக்களில் பேசும் பொருளாக வராரு. எல்லாரும் அவரை தான் வச்சு விமர்சிக்கிறாங்க. ஆட்சி செய்ய தெரியல, எல்லாரும் புதுசு, கொஞ்சம் அடங்கியிருக்க சொல்லுங்கள் அப்படின்னா யாரை கேட்க மாட்டேங்கிறாங்க, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க. கடைசியில் வந்து என் தலையில் தான் விடியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே புலம்பி தவிக்கிறாரு. இப்போது பாஜக அரசு பயங்கரமாக ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. இந்த 2 அமைச்சர்கள் செய்த தவறுனால இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், தலைமைச் செயலக சீஃப் செக்ரட்டரி எல்லாமே தலையை பிச்சுக்கிறாங்களா, என்ன சொல்றது, என்ன பதில் சொல்றது அப்படின்னு. ஏன்னா அமைச்சர்கள் புதுசு, அதிகாரிகள் அவங்களுக்கு சில சட்ட விதிகள்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்களே இதில் சேர்ந்து தப்பு செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியல, ஏன் அவங்க சொல்லியிருக்கலாமே. அமைச்சர்கள் தவறும் பட்சத்தில் அதிகாரிகள் தானேப்பா கூட இருந்து அவங்கள வழி நடத்தணும். ஏன்னா புதுசு எல்லாருமே. இப்போ திமுக அதிமுக மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிடையாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஆரம்பத்தில் அவங்களும் புதுசாக தான் இருந்திருப்பாங்க, எல்லாம் கற்றுக்கணுன்னு அவங்க வரல. இப்போ எடப்பாடி பழனிசாமிலாம் எடுப்பில் வந்து அவர் அமைச்சர் ஆகும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கினா வந்தார். கற்றுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளே வரும்பொழுது புதுசாக தான் இருப்பாங்க, ஆனால் கற்றுக்குன்னு சில விஷயங்கள் செய்வாங்க. கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுதே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, கட்சிக்கும் புதுசு ஆட்சிக்கும் புதுசு அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது பல விஷயங்களை ஆர்வக்கோளாறில் செஞ்சிடறாங்க. இது எப்படி செய்யணும், இதுக்கு வழிமுறை என்ன, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இது பண்ண சிக்கல் ஆகுமா ஆகாதா, ஒருவேளை இதை செஞ்சால் நம்மளுக்கு பெரும் ஆபத்து வருமா வராதா, முதலமைச்சருக்கு பெரிய சிக்கல் ஆகுமா ஆகாதா, ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வருமா வராதா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் செஞ்சிடறாங்களாம். அப்படி என்ன செஞ்சாங்க, யார் அந்த 2 அமைச்சர்கள், விஜய்க்கு யார் இவங்க குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று ராஜ்மோகன், இன்னொன்று அமைச்சர் கீர்த்தனா. இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையினால இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அல்லோல் படுது. விஜய்க்கு பெரிய சிக்கலில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். 2 அமைச்சர்களும் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அரசு முறை பயணமாக அமெரிக்காவுக்கு எங்கே போனார்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்கிறார். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் முதலீட்டை நான் போய் ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அரசு முறை பயணம். இவங்க 2 பேரும் பர்சனலாக போகலை, அதை முதல்ல நல்லா மென்ஷன் பண்ணிக்கணும். அரசு முறை பயணமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்களோ அதிகாரிகளோ முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் ஒரு தொழில், அதாவது பர்சனலாக போகிறது வேற, அரசு முறை பயணமாக ஒருத்தருங்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணால் வெளியுறவுத்துறை கட்டியும் உள்துறை கட்டியும் பர்மிஷன் கேட்கணும். இது இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாருக்குமே. நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு, வெளியுறவுத்துறை உள்துறை, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அவங்க வந்து நான் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஐயா இது மாதிரி நாங்கள் வந்து இந்த காரணத்துக்காக, இது அரசு முறை பயணமாக நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அரசு முறை காரணமாக நான் சீனாவுக்கு போகிறேன், நான் ஜப்பானுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விட்டுட்டு வெளியே எங்கே போனாலும், அரசு முறை பயணமாக இந்தியா விட்டுட்டு எங்கே போனாலும், இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கே நீங்கள் போனால் கூட வெளியுறவுத்துறை கட்டியும் உள்துறை கட்டியும் பர்மிஷன் கேட்டுட்டு போகணும், அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போகணும். அப்படி போகும் பட்சத்தில் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களாம். ஸ்பெசிஃபிக்காக அரசு முறை பயணம் போகிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் டிப்ளமேட்டிக் அந்த பாஸ்போர்ட்டில் தான் போகணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த விஷயத்தை இவங்களுக்கு தெரியாது, கூட இருக்கிற அதிகாரிகள். ஏன்னா போகிறவங்க வந்து சும்மா போல, அந்த துறை செயலாளர் கூட போயிருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிருக்கிறாங்க, அவங்க பர்சனல் செக்ரட்டரி எல்லாமே போயிருக்கிறாங்க. அது அமைச்சர் கீர்த்தனா இருந்தாலும் சரி, ராஜ்மோகன் இருந்தாலும் சரி, அவங்களுடைய துறை சார்ந்த செயலாளர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க, ஒரு பெரும் படையை போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு புதுசு, அமைச்சர்களுக்கு புதுசு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. ஒன்று கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கணும். சரி ஓகே, தெரியல, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டாங்கன்னா கூட போன அதிகாரிகளுக்கு தெரியல,
அவங்களுக்கு வந்து பழசு புதுசு கிடையாதுல, பழைய ஆட்கள் தானே. அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. இது எப்படி ஃபார்மேட்டாக எடுத்துகிட்டு போகணும், இதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இது என்ன ஃபார்மேட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால ஏன் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி கிடுக்குப்பிடி கேள்வியை பாஜக கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றிய கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, விதிமீறலை செஞ்சிருக்கிறாங்க இந்த 2 அமைச்சர்களும். இது ஒன்றிய கவர்மெண்ட்னால பக்காவா வகையா சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் போகணும். சொந்த பாஸ்போர்ட்டில் போயிருக்கிறாங்க, அப்படி போகவே கூடாதான். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தான் இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அரசு முறை பயணமாக போகிறாங்கன்னா இது மூலயமா தான் போகணும். நீங்கள் பர்சனலாக போகும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பர்சனல் பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் போகலாம். ஆனால் அரசு முறை பயணமாக இருக்கும்பொழுது நீங்கள் உள்துறை கிட்டையும் வெளியுறவுத்துறை கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஓகே பண்ணி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலயமா தான் போகணும் அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் தனி விமானத்தில் போனாலும் சரி, இல்லை பேசஞ்சர் விமானத்தில் போனாலும் சரி, எப்படி போனாலும் இதுதான்ப்பா ரூல்ஸு. ஆனால் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா 2 அமைச்சர்கள் அப்படின்னு. ஏற்கனவே அமைச்சர் கீர்த்தனா கொடுக்குற குடைச்சலினால விஜய் அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு அவங்க நினைக்கிறது தான் அவங்க பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்கறதுனால ஏற்கனவே சோர்ந்து போய் உக்காஞ்சிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் விஜய். போதாததுக்கு பாஜக கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு வந்து இவங்க பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் அமைச்சர் ராஜ்பவன்லாம் எவ்வளோ தெளிவு, அவரே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. இப்போது பாஜக பக்காவாக கிடுக்குப்பிடி பிடிச்சிருக்கு விஜய் அவர்களை. அதிகாரிகளை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அமைச்சர்கள் புதுசாக இருந்தாலும் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லா IAS ஆஃபீஸர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், இப்போ விளக்கம் கொடுத்தாகணும். இது பயங்கரமான விதிமீறல். கிட்டத்தட்ட இது இந்திய அரசை ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்ல வராங்க. ஏன்னா வெளியுறவுத்துறை கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணலை, உள்துறை கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணலை, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலை, நீங்கள் பர்சனலாக போகிறேன்னு சொல்லிட்டு பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அரசு முறை பயணம்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே சொல்லிக்கிறீங்க. அப்போ இது எப்படி இது சேரும்? அப்போ நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணுறீங்களா? பல கேள்விகள் இருக்குது. பல கேள்வினால இப்போது ஒன்றிய பாஜக அரசு கிடுக்கு பிடிக்க இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போனது பர்சனல் பாஸ்போர்ட், ஆனால் போன விஷயம் பர்சனல் கிடையாது, கவர்மெண்ட்டு விஷயமாக தான் போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அரசு முறை பயணம்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இது அமைச்சர்களுக்கு தெரியலனா கூட அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அவங்க சொல்லலை, இல்லை நீங்கள் சொல்லியும் மீறி செஞ்சாங்களா இப்படின்னு பல கேள்விகள் விளக்கம் கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு பெரிய சிக்கல். ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டின்னு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் விஜய். ஏன்னா எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்போ லாக்அப் டெப்த் வந்துட்டு இருக்கு, அதே போல் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில சாகுறாங்க, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பக்கம் டெல்லி சிறப்பு பிரதிநிதி போட்டாலும் சரி, தனி செயலாளர் நியமித்தாலும் சரி, எல்லாருமே நம்மளுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள புதுசாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க 2 அமைச்சர்களும். இதனால் விஜய் அவர்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாராம். எதனா ஒன்று தெரியலன்னா தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. நம்ம எல்லாரும் புதுசு, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சனில் இப்போ தான் கற்றுக்குறோம். ஸோ குறைகள் வராமல் இங்கே நம்ம ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னா சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்களாம். இப்போது இந்திய அரசு ஒன்றிய கவர்மெண்ட்டு இப்போது இது விளக்கத்தை கேட்டதுனால இப்போது அதிகாரிகள்லாம் கிடுகிடுனாங்க, கோட்டையை நடுங்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியல. இவங்க பண்ண தப்புனால அதிகாரிகள் மாட்டி ஒரு பக்கம் முழிச்சாலும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மாட்டி என்ன பண்றாரு, தவிக்கிறாரு. பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கிறார் விஜய் அப்படின்றத பார்க்கணும். இதை ஒன்றிய பாஜக அரசு எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.